அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். சாதாரண ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கூட மிக உயர்ந்த பிரபலமாக்கக்கூடிய புகழ அடைய செய்யக்கூடிய தன்மை இந்த ஒரு விஷயத்துக்கு உண்டு. நம்ம நினைத்ததை நினைத்த மாதிரியே மற்றவங்க செய்ய வைக்கவும், நம்ம பேசினா யாரும் எதிர்த்து பேசக்கூடாது, அப்படியே அவங்க கேட்டு நடக்கவும், எடுத்த காரியத்தையும் நினைத்த காரியத்தையும் வெற்றிகரமாக முடிக்கவும், முகவசியம் கைராசின் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு நிலையை அடையவும், நம்மை நோக்கி செல்வங்கள் அதிகரிக்கவும் தேடி வரவும் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு குறிப்பிட்ட வசிய முறை தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். குறிப்பிட்ட சில உணவுகள் மீது மக்களுக்கு அதிகமான ஈர்ப்பும் அதிகமான ஆசையும் இருக்கும். அந்த உணவு பேரை சொன்னாலே போதும் நாக்கில் எச்சி ஊறும். அந்த அளவுக்கு அந்த உணவில் இருக்கக்கூடிய சுவைக்கும் அந்த உணவில் சேர்க்கக்கூடிய பொருட்களுக்கும் தான் அந்த உணவின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்புக்கு முக்கிய காரணமாக இருக்கும். அந்த வகையில் கிராம்பு என்பது பல்வேறு வகையான மருத்துவ குணங்கள் நிறைந்தது. மேலும் வசியம், தந்திரம், தாந்திரிகம் செய்யக்கூடிய பல்வேறு விதமான செயல்களுக்கும் இந்த கிராம்பை பயன்படுத்துவாங்க. மேலும் இந்த கிராம்புடைய நறுமணமானது மிகவும் அற்புதமாக இருக்கும். நம்முடைய முன்னோர்கள் கடந்த காலத்தில் இந்த கிராம்பை வச்சு தான் வசியம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க. இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் கூட ஒரு சிலரை பார்த்தாலே போதும் அவங்க மீது அளவு கடந்த நம்பிக்கை ஏற்படும். அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட பழகணும், ஏன் அவங்கக்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கணும்னு கூட ஒரு ஆசை இருக்கும். முன்ன பின்ன அவங்கள தெரியாது, அவங்க நம்மக்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க மீது ஒரு ஆர்வம், ஆசை அதிகரிக்கும். குறிப்பிட்ட ஒரு நபர் ஒரு சில விஷயங்கள் சொன்னாலே போதும் அந்த விஷயத்தை அப்படியே நம்பிடுவோம். அந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எந்தவித ஆராய்ச்சியுமே பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க, அது நீங்கள் வாங்குங்க, அப்படி மாறிடுவீங்க அப்படின்னு சொன்னால் போதும் அதை வாங்கி அப்படியே நம்ம பயன்படுத்துவோம். அந்தளவுக்கு அவங்க முகம் ரொம்ப வசீகரமாக இருக்கும். அவங்க சொல்வதை அப்படியே நம்ம செய்வோம், பேச்சை மீற மாட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வசியத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட ஒரு நபர்கள் சொல்வதை நாம் தட்டி எதிர்த்தும் பேச மாட்டோம், அப்படியே நம்ம கீழ்ப்படிந்து செஞ்சிருவோம். அதே போல் குறிப்பிட்ட ஒரு நபர்கள் ஒரு விஷயத்துக்கு இறங்கி ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறாங்க, பிரச்சனையை தீர்க்குறாங்க, பஞ்சாயத்து பண்ணுறாங்க, வில்லங்கத்தை சரி செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள பார்த்தாலே ஒரு பயம், ஒரு அச்ச உணர்வு, அவங்க பேசினா எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படும். இவ் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு வசியத்தன்மை, ஒரு ஈர்ப்பாற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நடிகர்களை வைத்து பல்வேறு விதமான விளம்பரங்களை எடுக்கிறாங்க. பல்வேறு விதமான பொருட்களை நடிகர்களை வைத்து சேல் பண்ணுறாங்க. அந்த நடிகர்கள் சொல்வதை கேட்டு அவங்களுடைய முகவசியம் அழகுக்காகவே அந்த பொருட்கள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை தெரியாமலே நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறோம். அந்த நடிகர்கிட்ட போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதும் அவங்கள எங்கே பார்த்தாலும் கூட்டம் அலமோதும். அந்த அளவுக்கு வசியத்தன்மை நடிகர்கிட்ட இருக்குது. அதே போல் உங்களிடமும் வசியத்தன்மை ஏற்படவும், நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றவும், நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்கவும், நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காரியம் நினைத்த காரியம் வெற்றியில் அடையவும், மேலும் சில கடைகளில் இருக்கக்கூடிய முதலாளிகளை பார்த்தாலே மக்கள் கூட்டம் அலமோதும். அந்த அளவுக்கு அவருடைய முகம் வசீகரமாக இருக்கும். நல்ல அன்பாகவும் நல்ல அரவணைப்பாகவும் பேசுவார். அந்த பேச்சு திறமையிலே அந்த கடையில் அதிகமான வாடிக்கையாளர் வருவாங்க. அந்த அளவுக்கு ஈர்ப்பாற்றல் அந்த முகத்துக்கு இருக்கும், அவருடைய பேச்சாற்றலுக்கு இருக்கும். இதனாலே அவருக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதன் மூலம் அவர் அதிகமான செல்வத்தையும் செல்வாக்கையும் சொத்தையும் ஈர்ப்பார். சில நேரங்களில் சில மனிதருக்கு வாய்ப்பே ஏற்படாது, ஆனால் ஒரு சிலருக்குலாம் வாய்ப்பு தேடி தேடி வரும். பல்வேறு விதமான வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் மூலம் அவர் வாழ்க்கையில் மேலே 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 முன்னேறிட்டே வருவார். இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு விஷயமா நீங்கள் கருதக்கூடாது. வசியத்தன்மையால் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு செயல். வசியம் இருந்தால் தான் வாய்ப்பு ஏற்படும். அந்த வாய்ப்பை கொண்டுதான் உங்கள் திறமையை நீங்கள் நிரூபிக்க முடியும். அந்த திறமையால் தான் புகழும் செல்வமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய முடியும். அந்த வசியத்தன்மையை பெறுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு சூட்சமம் தான். அதுக்கு 3 கிராம்பை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு காட்டன் துணியில் 3 கிராம்பை நெருக்க வச்சுக்குங்க. அகல் விளக்கு எடுத்துக்குங்க. அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெயை விட்டுடுங்க. நல்ல தீபம் எரியக்கூடிய இடத்துல இந்த 3 கிராம்பு இருக்கணும். குறிப்பாக அதை நல்லா கவனிச்சுக்குங்க. அந்த இடத்துல தீபத்தை ஏற்றுங்க. இந்த கிராம்பு அந்த தீபத்தோடு சேர்ந்து எரியும். அந்த கிராம்பு எரியக்கூடிய அந்த புகையை நாம் வசியம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு தட்டுலேயோ அல்லது ஒரு மண் பாத்திரத்திலேயோ பசு நெய் நல்லா தடவி வச்சுக்குங்க. இந்த கிராம்பு எரியக்கூடிய தீப சுடர் அந்த புகை அந்த நெய்யில் படுமாறி நீங்கள் அந்த
சுடரை பிடிக்கணும். இதனால் அந்த நெய்யில் கருப்பு நிறத்தில் ஒரு மையாக உருவாகும். இதை தொடர்ந்து செய்வதன் மூலம் அந்த மையை நீங்கள் தினமும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு டப்பாவிலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நீங்கள் சேகரிச்சுட்டே வரணும். இவ்வாறு சேகரிச்சிக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த மை என்பது அதீதமான வசித்தன்மை கொண்டது. இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு வசியத்தன்மை அதிகமாக ஏற்படும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, தினமும் உங்களுடைய மோதிர விரலால் நீங்கள் எடுத்து நெத்தி பொட்டாக வச்சுக்கலாம், உச்சின் தலையில் வைக்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு எளிய மந்திரம், இந்த எளிய மந்திரத்தை உச்சரித்து இந்த மைக்கு அதீதமான வசியத்தன்மை நீங்கள் உருவேற்றலாம். அதாவது ஓம் 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 ஒரு சுற்று என்பார்கள். இதுபோல் எத்தனை சுற்று வேணாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து இந்த மைக்கு அதீதமான சக்தியை நீங்கள் உருவேற்றலாம். இவ்வாறு உருவேற்றிய பிறகு தினமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு ஓரையில் நீங்கள் வைப்பதன் மூலம் அதீதமான பலன்களும் முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்குலாம் வாழ்க்கையில் அதிகமான நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். நல்ல விஷயத்தை அவங்களால யோசிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. இதனாலே வாழ்க்கையில் உயர்வதற்கு தேவையான யோசனைகள் கிடைக்காது. யாரை பார்த்தாலும் சந்தேக கண்ணோட பார்ப்பாங்க. இதனால் நல்ல மனுஷங்களை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. யாரை பார்த்தாலும் நம்பிக்கையே ஏற்படாது. அதனால் அவங்க வாழ்க்கையில் பின்னடைவு அதிகரிக்கும். இதுபோல் நபர்கள் சுக்கிர ஓரையில், குரு ஓரையில் இந்த மையை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நெத்தி பொட்டிலையும் தலை உச்சிலையும் வைக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு வசியத்தன்மை ஏற்படும். அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் குறையும். நம்முடைய முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்த பல்வேறு விதமான பழக்கங்களை இந்த பொட்டு வைக்கக்கூடிய பழக்கம் மிகவும் முக்கியமான ஒரு பழக்கமாக சொல்கிறாங்க. ஆண்கள் முதல் பெண்கள் வரை, ஏன் குழந்தைகள் கூட பொட்டு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்குது. அவ்வாறு வைக்கும்போது அந்த பொட்டு நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் தருது. இந்த பொட்டுக்கள் பல்வேறு விதமாக இருக்குது. விபூதி, குங்குமம், சந்தனம், மஞ்சள், குழந்தைக்கு வைக்கக்கூடிய கருப்பு மை, அது கந்திசியை நீக்குவது. இதுபோல் பல்வேறு விதமான காரணங்களுக்கு, பல்வேறு விதமான பயன்களுக்கு நம்ம பொட்டு வச்சுட்டு வரோம். ஒரு சிலர் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா கருப்பு கலரில் பொட்டு வச்சுருப்பாங்க. அது இது போல் விசேஷமான உருவேற்றப்பட்ட வசித்தன்மை கொண்ட மையாலான ஒரு பொட்டாக இருக்கும். அந்த மையாலான பொட்டு ஒரு சிலருக்கு தெளிவாக தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. உச்சந்தலையில் வச்சுருப்பாங்க. அவங்களும் அதீதமான வசியத்தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதே உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படும். அவர் சொன்னால் எல்லாம் சரியாக இருக்கும், அதைப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தையே நமக்குள்ளே உருவாக்கும். அந்தளவுக்கு சக்தி இந்த மைக்கு உண்டு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் பல்வேறு விதமான பழக்கங்களை உருவாக்கியிருக்காங்க. அதில் இந்த பொட்டு வைக்கக்கூடிய பழக்கம் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் தருது. மேலும் நெத்தி பொட்டில் நம்ம வைக்கக்கூடிய திலகம் நம்மை இன்னொரு வசியம் செய்வதை கூட கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாளுக்கு நீங்கள் வச்சுட்டு போங்களேன், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை நீங்கள் நல்லா உணர முடியும். உங்களுக்கு அதீதமான மரியாதை ஏற்படும். உங்களை சுற்றி அதிகமான நேர்மறையான விஷயங்கள் நடக்கும். உங்களை சுற்றி நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய செயல் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எண்ணிய விஷயம் எண்ணியவாறே நடக்கும். நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் அப்படியே கேட்பாங்க, உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எந்த தடையில்லாமல் உங்களுக்கு கைகூடி வரும். நீங்கள் ஒரு இடத்துக்கு பணம் வாங்க போகிறீங்க, கடன் கொடுத்ததை வசூல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல், மறுப்பும் இல்லாமல் பணம் கிடைக்கும். மேலும் ஒரு இடத்துக்கு வில்லங்க திக்க போகிறீங்க, பஞ்சாயத்துக்கு திக்க போகிறீங்க அப்படின்னா அற்புதமான மரியாதையும் நீங்கள் சொல்வதை கேட்டு அப்படியே கீழ்ப்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே தீராத பிரச்சனை, அடிக்கடி சண்டை வருது அப்படின்னா கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருவர் இந்த திலகமிட்டு வருவதன் மூலம் இருவருக்குடைய ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும். தொழில அதீத நஷ்டம், வாடிக்கையாளர்களே வரல, எந்தவித முன்னேற்றமே ஏற்படலை அப்படின்னா சுக்கிர ஓரையில் இந்த திலகத்தை நீங்கள் தொடர்ந்து வைப்பதன் மூலம் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. தொழில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் ஏற்படும். இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் அல்ல. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வசியத்தன்மை வாய்ந்த பிரபலங்கள் இதை பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் வெளிப்படையாக சொல்லலை. அந்த பிரபலங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது நமக்கே எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் ஆர்வம் ஏற்படுது என்பதே இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். மிகவும் சாதாரண ஒரு நிலையில் இருந்தவர் கூட மிகப்பெரிய பிரபலமாக ஆகக்கூடிய வல்லமை இந்த மைக்கு உண்டு. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.